குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற புனிதை வந்து சென்ட் சிசிலி ஆஃப் ரோம். நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த புனிதை. அவங்க வந்து 200லேருந்து 230 வரைக்கும் வாழ்ந்த ஒரு புனிதை. 30 வயசுலேயே அவங்க இறந்துட்டாங்க. அந்த புனிதையோட வாழ்க்கையில் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நல்ல நிலையில் ரொம்ப ஒரு நோபல் விமன் அப்படின்ற, அதாவது ஒரு 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 சீமான் வீட்டில் பிறந்த ஒரு புனிதை, ஒரு பணக்காரி. அவங்க வந்து அந்த பணக்கார வாழ்க்கையில் இருந்தாலும் அவங்க திருப்பி தன்னை தானே வந்து தாழ்த்தி ஆண்டவரின் பிள்ளையாக ஆண்டவரை பற்றி நிறைய பாடல்களை கம்போஸ் பண்ணி ஆண்டவருக்காகவே பாடி அவர் நேரம் ஃபுல்லாக ஆண்டவருக்கு மியூசிக் அமைக்கிறதுலையே அவங்க நேரத்தை செலவு செஞ்சாங்க. இந்த ஒரு புனிதையை வந்து கத்தோலிக்க திருச்சபை மட்டும் இல்லாமல் ஆர்த்தடாக்ஸ், ஏஞ்சலிக்கன், லூத்தரன் சர்ச்சஸ் கூட பாதுகாவலையாக எடுத்திருக்காங்க மியூசிக்கு. அப்படிப்பட்ட ஒரு பழங்கால புனிதை, ஏடி 200 வாழ்ந்த ஒரு புனிதை. இந்த புனிதை வந்து ஆக்சுவலாக இவங்களோட பெற்றோர் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. இவங்க அதை எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, வேணாப்பா எனக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நான் என்னோடய கன்னித்தன்மையை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்றாங்க. இவங்க போய் போப் அர்பனை பார்க்குறாங்க, அவர்கிட்டையும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவரும் சொல்கிறாரு, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் இவங்க வந்து புனித வெலேரியன் ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க அந்த வெலேரியன் கிட்ட பேசுகிறாங்க, திருமணம் ஆனாலும் நான் என்னோடய கன்னித்தன்மையை இழக்க மாட்டேன், நான் வந்து ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், என்னை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நான் அந்த ஏஞ்சல்ஸை பார்க்குறேன் அப்படின்றாரு. அப்போ அவர் அதை நகைக்கிறார். என்ன சொல்கிற நீ, உனக்கு கல்யாண வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அதை சொல்லி இப்படிலாம் சொல்லாத அப்படின்றாரு. இல்லை, உண்மையாலுமே தான், நீங்கள் வந்து நான் சொல்கிற இடத்துல போய் வியாபியா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போப்பாண்டவர் போப் அர்பன் 1 கிட்ட ஞானஸ்தானம் வாங்குங்க, வாங்கிட்டு இங்கே வந்து பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு ஏஞ்சல் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. வெள்ளேரியனும் கிறிஸ்தவராக மாறுறதுக்காக போய் கிறிஸ்தவராக ஞானஸ்தானம் வாங்கிட்டு வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த சிசிலியோட தலையில் ஒரு ஏஞ்சல் கிரீடம், பூக்களால் ஆக்கணப்பட்ட கிரீடத்தை வைக்கிற மாதிரி அவர் வந்து நேராக பார்க்குறாரு. இதை பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவரும் அந்த கற்பு நெறியான வாழ்க்கைக்கு வந்து துணையாக இருக்கிறாரு. போப்பாண்டவர் மேலே இவர் ரொம்ப பக்தியான ஒரு புனிதை. போப்பாண்டவர் அர்பனை அடிக்கடி போய் சந்திக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய வந்து ஆண்டவருடைய இசையை வந்து அவர் வந்து பாடி காட்டி அவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது மார்க்கஸ்ன்ற ஒரு அரசரால் வந்து இவங்க கணவர், இவங்க சகோதரர்கள்லாம் வந்து தண்டிக்கப்படுறாங்க. அப்போ வந்து அந்த அந்த தண்டனையை வந்து அவங்க தாழ்ச்சியோடு ஏற்றுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள சுடு தண்ணியில் போட்டு சாகடிக்க முயற்சி பண்ணுறாங்க. அப்பயும் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அடுத்தது தலையை வெட்டணும், 3 தடவை தலையை வெட்டணும். அந்த தலையை வெட்டினா 3 தடவைக்குள்ளே தலையை வெட்டினா அவங்க இறந்துருவாங்கன்றது மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்ததும் அந்த 3 தடவை தலையை வெட்டினதுக்கப்புறம் கூட அந்த தலை துண்டாக கீழே விழலை, கழுத்துலேயே ஒட்டிட்டு அதோடு அவங்க 3 நாள் உயிர் வாழறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த வரத்தை வாங்கி அந்த 3 நாளுக்குள்ளே அவங்க இருந்த வீட்டை வந்து ஆலயமாக மாற்றுறாங்க. அதை வந்து போப்பானவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. போப்பானவரும் அதை வந்து ஆசீர்வதித்து அந்த இல்லத்தை வந்து பசிலிக்காவாக ப்ரொமோட் பண்ணுறாரு. ப்ரொமோட் பண்ணதும் அந்த போப்பாண்டவரே வந்து இவங்களோட உள்ளடலை எடுத்துகிட்டு போய் அந்த கேட்டகாம்னு சொல்லக்கூடிய ரோம் கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல இவங்களை புதைக்கிறாங்க. கேட்டகாம் ஆஃப் கலிஸ்டஸ்ன்ற இடத்துல இவங்களை புதைச்சி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1559ஆம் ஆண்டு அப்போ இருந்த புனிதர் பாஸ்கல் 1 போப்பானவரோட கனவுல வந்து இந்த புனிதை வந்து இந்த மாதிரி என் உடம்பு இன்னும் இங்கே அழியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இவங்க இறந்தது 200ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்க காட்சியளித்து கனவுல சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குன்னு. அதே மாதிரி அவர் போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த உடம்பு அழியாமல் அப்படியே இருக்குது, கழுத்தில் காயம் இருக்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ அவரோட உடம்பை வந்து எடுத்து இப்போ வந்து ரோமில் இருக்கிற ஒரு சர்ச்சில் வச்சு பாதுகாக்கிறாங்க. அவரும் வந்து அவரோட கணவர் எல்லாருமே வந்து வேத சாட்சிகளாக மறித்தவங்க. அதில் இந்த புனிதை வந்து பாடகர் குழுவின் பாதுகாவலியாக வந்து இப்போ இருக்கிறாங்க. இந்த புனிதையோட அந்த பக்தி, அந்த விடாமுயற்சி, அந்த உறுதி, அவங்களோட அந்த வாழ்க்கையிலையும் அவரோட வர சோதனைகள் எதையுமே அவங்க வந்து பெருசாக எடுத்துக்கல. அதெல்லாம் வென்று ஆண்டவருக்காக மட்டுமே வாழணுன்ற உறுதியோடு வாழ்ந்த ஒரு நல்ல புனிதை. சமணசுகளை நேராக தன் காவல் தூதரை அடிக்கடி பார்க்கக்கூடிய அவங்க கூட உரையாடக்கூடிய ஒரு புனிதை.
இந்த புனிதையை போல் நாமளும் வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும்னு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சாட்சிய வாழ்வு நாமளும் வாழ உதவி புரிய வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோம். இந்த புனிதையோட திருவிழா வந்து நவம்பர் 22ஆம் ஆண்டு இருக்குது. இவரோட உடல் அழியாத உடலை நம்ம நெட்டில் வந்து சிசிலியா இம்மார்ட்டல் பாடின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் வந்து வரும். இவங்க வந்து பல விஷயங்களுக்கு வந்து பேட்ரன் செயின்ட்டாக இருக்காங்க. மியூசிஷியன்ஸ்க்கு பேட்ரன் செயினாக இருக்காங்க. ஆர்கன் பில்டர்ஸ்க்கு பேட்ரன் செயின்ஸ், அதாவது கீபோர்டு எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாடகர்களுக்கு, மியூசிஷியன்ஸ்க்கு, பொயட்ஸ்க்கு, அந்த ஆர்ச் டயசஸ் ஆஃப் ஒமேகான்ற ஒரு இடத்துக்கு, அல்பி, ஃப்ரான்ஸ் போன்ற பல ஊர்கள், அர்ஜென்டினாவுக்கெல்லாம் வந்து பாதுகாவலியாக இருக்காங்க. ஸோ பிரைஸ் தி லார்ட். இந்த புனிதையை பற்றி நம்மளும் பரப்புவோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம். நீங்களும் கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த சேனலை அறிமுகப்படுத்துவீங்க. அதன் மூலம் ஒரு புனிதரை பற்றி அவங்க தெரிஞ்சு அந்த புனிதருக்கான அந்த வாழ்க்கை முறையை நம்மளும் வாழ முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.